வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இது ஒரு கிட்ஸ் ஃபேவரட்னு சொல்லலாம். ஒரு நல்ல ட்ரீட் பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆப்பிள் சினமன் ரோல். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆப்பிள் சினமன் ரோல் செய்யறதுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்து தோலை சீவி உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு சின்ன துண்டுகளை நறுக்கணும். எப்படி நறுக்கியிருக்கேன்னு பாருங்கள். நறுக்கின ஆப்பிள் துண்டுகளை ஒரு பவுலில் போட்டு இதில் கொஞ்சம் எலுமிச்சைப்பழம் ஜூஸ் போடணும். எலுமிச்சைப்பழம் ஜூஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் கருகாமல் இருக்கும். அடுத்தது இதில் 1/4 டீஸ்பூன் பட்டை பவுடர், அதாவது சினமன் பவுடர், 3 டீஸ்பூன் சர்க்கரை, இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் சர்க்கரையும் பட்டை பவுடரும் தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அதில் ஓரெல்லாம் வெட்டிட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி மெலிசா தேய்ச்சிக்கணும். அடுத்தது தேய்ச்சி வச்ச பிரெட் ஸ்லைஸில் கொஞ்சம் வெண்ணெயை தடவணும். இதில் நான் உப்பில்லாத வெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வச்சு தடவினா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். பட்டர் தேய்ச்ச பிறகு மிக்ஸ் பண்ணி வச்ச ஆப்பிள் மிக்ஸ்சர் எடுத்து இதில் போட்டு பிரெட் ஸ்லைஸை ரோல் பண்ணிவிட்டு ஓரத்தில் கொஞ்சமாக தண்ணி தடவி அந்த ஓரத்தை சீல் பண்ணணும். இதே மாதிரி ஆப்பிள் ஃபில்லிங்கை ஸ்டஃப் பண்ணிவிட்டு எல்லா ஸ்லைஸஸும் ரோல் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டு பிரெட் ரோல்ஸை பேனில் போட்டு எல்லா பக்கமும் டோஸ்ட் பண்ணோம். கொஞ்சம் பட்டர் மேலேயும் போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்ல பொன்னிறமான பிறகு பிரெட் ரோல்ஸை பேன்லேருந்து எடுத்துட்டு பட்டை பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்ச சர்க்கரை இது மேலே தூவி சூடாக சர்வ் பண்ணுங்கள். அருமையான ஆப்பிள் சினமன் ரோல்ஸ் தயாராக இருக்குது. பசங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக். ரெசிபி ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸினால இது பசங்களோடய நீங்கள் செய்யலாம். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆப்பிள் சினமன் ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இது பசங்களுக்கு ஒரு ட்ரீட்னு சொல்லலாம். எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.